அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு உபாசனை சித்து முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிசக்தி வாய்ந்த கால பைரவ உபாசனை சித்து முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால பைரவ சித்து அப்படின்னாலே பெரும்பாலும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் சித்து கிடைச்சிடாது. ஏன்னா பைரவருடைய சித்துகள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நம்ம முறையாக இருந்து விரதங்களை அனுஷ்டித்து பூஜைகள் செய்து அந்த பைரவருடைய அருளை பெறுவது போல இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பைரவ சித்திலே கால பைரவ சித்தி அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது அஷ்ட பைரவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பைரவர் தான் கால பைரவர். அவருக்கு கீழே தான் அந்த அஷ்ட பைரவருமே வருவாங்க. அப்பேற்பட்ட அந்த பைரவருடைய சித்தானது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு திரிகால விஷயங்கள், அதாவது முக்காலமும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களால் எளிமையாக சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக இம்மந்திரம் சித்து செய்வதன் மூலம் திரிகாலங்களை கூற முடியும், முக்காலங்களையும் உணரவும் கூறவும் முடியும். அதே போல் வெற்றிகள் அனைத்தும் உங்கள் வசமாக்கி கொள்ளவும் முடியும். கால பைரவருடைய பரிபூரணமான அருள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைப்பதோடு இச்சித்தில் பலவிதமான சூட்சுமங்களும் பலவிதமான நன்மைகளும் அடங்கியிருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சித்து பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாகவும் சொல்லக்கூடிய வழிமுறைப்படியும் கடைபிடித்து பூஜைகளை செய்து வந்தால் பைரவருடைய சித்தானது நிச்சயம் கை கொடுக்கும். இந்த பைரவருடைய சித்தை பொறுத்த வரைக்கும் பூஜை செய்யக்கூடிய நாளானது ஆரம்பிக்கக்கூடிய நாள் தேய்பிறை அஷ்டமியும், அதே போல் முடிக்கக்கூடிய நாளும் தேய்பிறை அஷ்டமியில் பூஜை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 நாட்கள், அதாவது தேய்பிறை அஷ்டமியில் பூஜைகள் ஆரம்பித்து அதே தேய்பிறை அஷ்டமியில் அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த தேய்பிறை அஷ்டமியில் பூஜை முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன வித சூட்சமும். அந்த நாட்களில் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 30 நாட்கள், அது 30 நாட்கள் இடையில் இருப்பது போல் இருக்கக்கூடிய அந்த இதில் நீங்கள் செய்யணும். சரிங்களா? அதனால் தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பித்து தேய்பிறை அஷ்டமியில் பூஜையை முடிக்கிறது மாதிரி இருக்கணும். இந்த பூஜைக்கு பார்த்திங்கனாக்கா பைரவருடைய திருவுருவ படத்தை தாராளமாக வச்சுக்கலாம். இல்லைனா பொதுவான பைரவ யந்திரம், சரிங்களா, பைரவருக்கென்று பொதுவாக இருக்கக்கூடிய எந்திரங்களை வச்சு கூட நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். தாராளமாக பைரவருடைய திருவுருவ படம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ பைரவருக்கு சிகப்பு நிற மலர்களை மட்டுமே தொடர்ந்து சாற்று வருவது உத்தமமாக இருக்கும். அதே போல் படைகளை பொறுத்தவரையும் உப்பு சேர்க்காத தயிர் சாதம், உப்பு சேர்க்காத தயிர் சாதமும் படையில் வைத்து வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் படையில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் வச்சுட்டு பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையை செஞ்சு முடிக்கிறது போலவும் இருக்கும். திசையானது பைரவருடைய திசை எப்பொழுது தெற்கு நோக்கி இருக்கிறதோ அதே போல் தெற்கு நோக்கி வைத்துவிட்டு நீங்கள் கிழக்கு முகமோ அல்லது மேற்கு முகமோ பார்த்து அமர்ந்து கொள்ளும்படியாக இருக்கும். அதுபோல் இருந்து இந்த பூஜை முறையை செய்யணும். அதுக்கு முன்பாடி விநாயகர் சித்து பண்ணியிருப்பது ரொம்ப அவசியம். இந்த பூஜை மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 உருவிதம் சொல்ல பைரவருடைய சித்தானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பைரவர் கனவில் தோன்றி உங்களுக்கான ஆசையையும் உங்களுக்கான சித்துகளுக்கான நன்மையும் வழங்குவார். கனவில் தோன்றிய கனமே பைரவருடைய சித்து உங்களுக்கு கைப்பற்றிச்சு அப்படின்னு நம்பிக்கலாம். அதே போல் இப்போ இந்த மந்திரத்தை நாம் பார்க்கலாம். ஓம் க்ளீம் வடுகாய திரிகால ரூப வடுகாய மகாகால பைரவாய நமக. இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒருவருடைய முகம் பார்த்து 3 காலத்தை எளிமையாக கணிக்கக்கூடிய ஆற்றலானது தானாகவே உண்டாகும். சொல்லிய முறைப்படி இந்த பூஜையை செஞ்சு பைரவருடைய அருளையும் பைரவ சித்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.